பாரதியார் பூணூலை அறுத்து போட்ட கதையாக பல விஷயங்களை அறுத்து போட்டு அலற வைத்துக் கொண்டிருக்கிறார் கமல்ஹாசன். அதில் ஒண்ணு உடல் தானம். நடிகர்கள், அதுவும் கமல் மாதிரியான கல்வெட்டு நடிகர்கள் தங்கள் இறப்புக்கு பின்னும் யாராவது தங்க பஸ்பம் மூட்டி விட்டா தேவலாம் என்பது போலவே நடந்து கொள்வார்கள். ஆனா துணிச்சலாக தன் உடலை தானம் செய்து சிலரது விமர்சனத்திற்கும் ஆளானார் அவர். யாருங்க விமர்சனம் பண்ணாங்க என்றெல்லாம் கேட்பவர்களுக்கு உட்குழப்பம் தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்படிப்பட்ட கமல் தான் வெறும் 1500 சொச்சம் தானா என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார். பிரபல ஹீரோவான கமல் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா பத்திரிகையாளராக இருக்கும் தேவராஜின் செயல் குறித்து வியப்படைந்ததுடன் அவரை தன் வீட்டுக்கே வரவழைத்து பாராட்டியும் இருக்கிறார். அப்படி என்ன செய்து விட்டார் தேவராஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒன்னும் இல்ல, கமலின் அடியொற்றி அவரை போலவே தன் உடலையும் தானம் செய்து விட்டார். தனது பிறந்த நாளில் அவர் செய்த இந்த காரியத்தை பாராட்டினாராம் கமல். அப்போது உடல் தான சீரியலின் படி தன் எண் என்னவென்று சொல்லியிருக்கிறார் தேவராஜ். 1560வது நபர் நான் தான் என்று இவர் சொல்ல, 7 கோடி பேருக்கு மேல் வாழ்ற தமிழ்நாட்டுல உடல் தானம் செய்தவர்களின் எண்ணிக்கை வெறும் 1000 சொச்சம் தானா என்று வருந்தி இருக்கிறார் கமல். உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு என்று கொடி பிடிக்கும் குப்புற புத்திகள் உடல் மருத்துவமனைக்கு உயிர் தலைவனுக்கு என்று குரல் கொடுத்தால் ஒருவேளை இந்த எண்ணிக்கை லட்சங்களை தாண்டி கோடிகளை தொடுமோ என்னவோ. கடவுளுக்கு வெளிச்சம்.